உலகெங்கும் பரவியிருக்கிற எண்ணற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இருந்தும் நமக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்கிற கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் தான் சந்தித்த கடுமையான சவால்களை எல்லாம் கடந்து வந்து வாழ்க்கைக்கு எப்படி தீர்வு கண்டார், எப்படி வளம் கண்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நள்ளிரவு நேரத்தில் அகால வேளையிலே ஒரு டாக்ஸியை பிடிக்க வேண்டும், ஒரு வாடகை வண்டியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்துவிட்டன. ஆனால் ஒரு காலத்திலே இவையெல்லாம் மிக கடினமாக இருந்த காலகட்டம் உண்டு. நேரங்கட்ட நேரத்திலே ஒரு அழைப்பை விடுத்தால் இன்றைக்கு கூட சில இடங்களிலே அது அந்த வாகனத்தை வரவழைப்பது என்பது குதிரை கொம்பாகவோ புலிப்பாலாகவோ கூட சமயங்களிலே இருக்கின்றன. இப்போது இருக்கும் நிலைமையில் கூட வருவதற்கு சலித்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன சார், இந்த மாதிரி நேரத்தில் தெரிந்தவர்கள். இப்பொழுதெல்லாம் கால் டாக்ஸிகள் நிறைய வந்துவிட்டாலும் கூட இந்த நம்பிக்கைகளை நாம் முழுமையாக அடைய முடியவில்லை. நாம் சென்று விட முடியுமா, நேரங்கட்ட நேரத்தில் வண்டி கிடைக்குமா, சரியாக வந்து விடுவார்களா என்கிற கேள்வி இன்றைக்கும் தொடர்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்களே யோசிக்கிற இந்த அகால வேளையிலே வண்டி ஓட்டுவதற்கு யோசிக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் துணிச்சலாக இப்படிப்பட்ட அகால வேளையிலே நேரங்கட்ட நேரத்திலே வண்டியை ஓட்டுவதற்கு ஒருவர் துணிவாக முன் வந்திருக்கிறார். கால் டாக்ஸி பெண் டிரைவராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அவரை பற்றி நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் மலர்பாதையாக அமைந்து விடுவதில்லை. அது ஒரு சவால் களமாக அமைந்து விடுவதுண்டு. அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? எப்பொழுதுமே மலர்ப்படுக்கை மட்டுமே வாழ்க்கையிலே சாத்தியமில்லை. அது எல்லா வகையிலேயும் அது துன்பமான ஒரு வாழ்க்கையாக அமைப்பதற்கும், ஆனால் அதை மனநிலை ரீதியாக அணுகி அதை வெற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று எந்த பெண் நம்புகிறாளோ இல்லை எந்த ஆண் நம்புகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். திருச்சியிலே இந்திராணி என்கிற பெண்மணி ஆண்கள் கூட தயங்குகிற இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் பொறுப்பை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்திராணி என்பவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். ஒரு 9ஆம் வகுப்பு வரைக்குமே படித்தவர். அவருக்கு திருமணமான போது நல்ல வாழ்க்கை, நல்ல இல்லறம்தான். ஆனால் சோதனை என்பது ஒரு விபத்து வடிவிலே வந்தது. அவருடைய கணவர் மிக கடுமையான ஒரு சாலை விபத்தை சந்தித்தார். அந்த மிக பரிதாபகரமான நிலைமையிலே அவருடைய 2 கால்களும் சேதப்பட்டன. சொல்லப்போனால் நொறுங்கி போய்விட்டன என்று கூட சொல்லலாம். அதன் பிறகு எப்படியோ உலோகத்தகடையெல்லாம் வைத்து ஏதோ அவர் எடை தூக்கக்கூடாது, அப்படி அதை செய்யக்கூடாது, எதுவுமே இயங்கக்கூடாது என்கிற வடிவிலே அவரை உட்கார வைத்து விட்டார்கள். இத்தனைக்கும் ஒரு பெரிய சம்பாத்தியக்காரர் அல்ல. ஒரு தினமும் ஒரு சராசரியாக ஒரு 100 ரூபாய் தான் சம்பாதித்தார். ஒரு சிக்கனமான வாழ்க்கை. அதற்குள்ளே இந்திராணி சமாளித்த விதம் இருக்கிறதே, உண்மையிலேயே அது ஒரு பாராட்டத்தக்க இல்லத்தரசி தான் அவர். ஆனால் இப்படி அந்த வருமானத்திற்கும் வழிவகை இல்லாமல் போய்விட்டதே. வாழ்க்கை என்பது பெரிய கேள்விக்குறியாகிவிட்டதே. எந்த விதமான வருமானம் இல்லாமல் என்னுடைய நான் படித்திருப்பதோ சாதாரணமான படிப்பு, நான் உலக வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வேன், என் கணவரை எப்படி நான் காப்பாற்றுவேன், குடும்பத்தை எப்படி நடத்தி செல்வேன் என்றெல்லாம் அவர் மலைக்கவில்லை. கதவுகளை மூடினால் ஜன்னல்கள் இல்லையா என்ன என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மகளியல் துறை என்கிற ஒரு துறையை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தது. அதிலே முல்லை மகளிர் குழு என்ன செய்தது என்று சொன்னால், ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து ஓட்டுநர் பயிற்சி அளிப்பது, ஏதோ அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக செலுத்தி நடத்துவதற்காக ஒரு நல்ல கலைகளை கற்றுக் கொடுப்பது என்கிற அந்த மகளிரியல் துறை மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து வந்த காலகட்டம் அது. எனவே நான் வாகனம் ஓட்டுவதா இருந்தாலும் பரவாயில்லை என்று நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று இந்திராணி இறங்கினார். இந்த எண்ணத்த கண்ணையா என்று அந்த காலத்திலே திரைப்படத்திலே ஒருவர் வருவார். எண்ணத்தை கார் ஓட்டி சம்பாதிச்சு டிரைவிங் கற்றுக்கிட்டு பொழைச்சி என்று இவரை சுற்றி இருப்பவர்களெல்லாம் அந்த எண்ணத்த கண்ணையா பாணியிலே நிறைய பேசி காற்று இறக்கினார்கள். ஆனால் ஒரு சம்பாதிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை, நிர்பந்தம், கணவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம், இதெல்லாம் வேலைக்காகிற காரியமா என்பதை வேலைக்காகிற காரியம்தான் என்ற நம்பிக்கை இந்திராணியின் உள்ளே விதைத்தது. ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று கிராம பகுதிகளே சொல்லுவார்கள். ஸோ அதான ஊக்குவிப்பானா, அவனை நன்கு தட்டி கொடுத்தால் அவன் தேக்கு மரம் கூட விற்பான்
என்று அந்த பழமொழி விளக்கு. அப்படி தட்டி கொடுப்பதற்கு ஆள் இருந்தார்கள். குறிப்பாக மகளிரியல் துணை தலைமையிலே இருந்த பேராசிரியை மணிமேகலை அவர்கள் இந்த இந்திராணியை நன்கு தட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்க தலைவர் ராணி முரளி அவர்கள் இவருக்கு இந்திராணிக்கு கிடைத்த ஒரு பெரும் பலம் என்று சொல்லலாம். உன்னால் முடியுமா, நீ நல்லா வா, நல்லா நீ உழைச்சி நல்லா முன்னுக்கு வர முடியும், டிரைவிங் கற்றுக்கிட்டு நல்ல சிறப்பாக நீ செயல்பட முடியும், உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையெல்லாம் தீரும் என்று இவர் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார் ராணி முரளி அவர்கள். அப்போ எல்லாம் ஒரு பெரிய பலமாக அவருக்கு அமைந்திருக்கிறது. நடிக்க தெரிந்தவர்களுக்கெல்லாம் நாடக மேடை கிடைத்து விடுமா அல்லது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்து விடுமா என்பது பெரிய கேள்விக்குறி. காரோட்ட தெரிந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? அனுபவம் பெற்றுக்கொண்டு வா. எல்லோரும் இதையே சொன்னால் அனுபவத்தை யார் தருவது? இதையெல்லாம் ஒரு நடைமுறைக்காகாத அணுகுமுறைகளை பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஒருவர் முன்வந்தார் இந்திராணிக்காக. திருச்சியிலே சின்மயா வித்யாலயா என்கிற பள்ளியினுடைய முதல்வர் கீதா பார்த்தசாரதி அவர்கள் இந்திராணியுடைய நிலை கண்டு மனம் இறங்கி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். புதியவர்களுக்கு யார்தான் வாய்ப்பு கொடுப்பார்கள்? அதுவும் பிள்ளைகளை ஒப்படைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, நல்ல துணிச்சல் தான். ஆனால் பெண்கள் பொதுவாகவே மிக பாதுகாப்பாக ஓட்டக்கூடியவர்கள். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் என்று வந்துவிட்டால் மிக கவனமாக அவர்கள் வாகனத்தை செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை கீதா பார்சாதி அவர்களுக்கு இருந்தது. எனவே அது நடைமுறைக்கும் ஒத்து வந்தது. பிள்ளைகளை ஒரு சிறு வாகனம் ஒன்றில் ஒன்று சேர்த்து, வீடுகளில் இருந்து ஒன்று சேர்த்து கொண்டு போய் பள்ளியில் இறக்குவது, பள்ளியிலே கொண்டு போய் வீட்டில் இறக்குவது என்கிற பொறுப்பு தான் இந்திராணிக்கு ஆரம்பத்திலே தரப்பட்டது. இந்த விஷயத்தை அவர் மிக சிறப்பாக செய்தார். அதன் பிறகு வேறொரு பள்ளிக்கும் ஒரு மாற நேர்ந்தது. அது வருமானம் அனுபவம் பெற பெற வருமானம் கூட கூட நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தன. ஆனால் உழைப்பிற்கு முஞ்சிய உபகரணம் இல்லை என்று சொல்வார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய உபகரணம். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது நம்மிடத்திலே இருக்கிற உழைப்பு தான். அது மிகச் சிறப்பாக வரவே மெல்ல 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 கையிலே கொஞ்சம் பணம் சேர அந்த தொகையை கட்டி கடன் வாங்கி ஒரு காரை வாங்கி இவரே சொந்தமாக ஓட்ட ஆரம்பித்தார். அதில் என்ன வியப்பு என்றால் வெளியூர்களுக்கெல்லாம் ஓட்ட ஆரம்பித்தார், இரவு வேளைகளிலும் ஓட்ட ஆரம்பித்தார். செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், ஆண் ஓட்டுநர்களுக்கே எவ்வளவு சோதனைகள் எல்லாம் வருகின்றன, எவ்வளவு கடுமையான காலகட்டத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஒரு உயிர் பயம் ஏற்படுத்துகிற அளவிற்கெல்லாம் சில பயணிகள் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இவ்வளவு கடுமையான ஒரு சோதனையான ஒரு பணியை ஒரு பெண் துணிச்சலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அணுகுமுறை நிச்சயம் பாராட்ட வேண்டும். ஒரு சாதித்து காட்ட வேண்டும் என்கிற வெறி இந்திராணிக்குள்ளே இருந்ததனால் அவர் நிறைய ஒரு துணிச்சலோடு முன்வந்தார். பெண் ஓட்டுநரா, ஊர் விட்டு ஊரா, நேரங்கட்ட வேலையிலா, அகால வேலையிலா என்றெல்லாம் கேட்டார்கள். ஒரு முறை ஒரு காவல்துறை சோதனையின் போது ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, என்னம்மா அந்த நேரங்கட்ட நேரத்தில் நீயா வண்டி ஓட்டி வருகிறாய் என்று அவருக்கே வியப்பு தாங்க முடியவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரியே வியக்கிற அளவிற்கு இவர் அப்படியெல்லாம் பணிபுரிந்திருக்கிறார் என்பதை கடந்து வந்த பாதைகள் காட்டுகின்றன. ஒரு முறை ஒரு சம்பவம் சொல்லுகிறார், ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இப்படி கூட ஒரு பெண்மணி துணிச்சலாக இயங்க முடியுமா என்று. ஒரு அகால வேளையிலே மிக ஒரு உள்பகுதியிலே, ஒரு வெளியூர் என்று கூட சொல்லலாம், அவர் அந்த அரவங்குறிச்சி பகுதியிலே ஒரு 7 ஆண்களாம் காரிலே இவர் மட்டும்தான் பெண்ணாக இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் வாழ்க்கையை சவாலாக எடுத்துக்கொண்டு வண்டியை ஓட்டி இருக்கிறார். நல்ல வேளையாக அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை. இவர் பாதுகாப்பாக வீடு திரும்பினார். அதற்கெல்லாம் இவருடைய கணவருடைய நம்பிக்கை, கணவர் தந்திருக்கிற துணிச்சல், கணவர் தந்திருக்கிற ஆதரவு என்று தான் சொல்ல வேண்டும். கூடுதல் வருமானத்திற்காக இவர் ஒன்றை செய்கிறார். அதாவது கால் டாக்ஸி ஓட்டுநராக இருப்பது போக இந்த 20 லிட்டர் கேன்கள் இருக்கிற பெரிய பெரிய கேன்கள், அவற்றையெல்லாம் அனாயாசமாக தூக்கி வண்டிகளை போட்டு வீடுகளுக்கு கொண்டு போய் விநியோகம் செய்வது என்று இவர் செய்கிறார். இப்பொழுது இன்னும் வியப்பாக ஒரு செய்தி அவரே சொல்லியிருக்கிறார். இந்த ஜேசிபி என்று சொல்லுகிற மிக முரட்டு இயந்திரம் இருக்கிறதல்லவா, அதை இயக்குவதற்கு இவர் இப்பொழுது பயிற்சி மேற்கொள்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆச்சரியமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்கள். எப்படியெல்லாம் வாழ்க்கையும் சூழலும் நிர்பந்தப்படுத்துகிற பொழுது ஒரு பெண்மணி அதற்கு தயாராக வேண்டும் என்பதற்கு இந்திராணி மிக நல்ல உதாரணமாக எனக்கு தென்படுகிறார். இலக்குகள் உறுதியாக தெரிய வேண்டும், அதை நோக்கி மிக உன்னதமான நோக்கத்தோடு அதை நடைபோட வேண்டும். அதில் லட்சியங்களையும் இணைத்து கொண்டால் எவ்வளவு சாதனைகளை புரிய முடியும். ஒரு 9ஆம் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு பெண்மணி ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக
எவ்வளவு பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்க முடியும், வாழ்க்கையை சவாலாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கெல்லாம் இந்திராணியை ஒரு நல்ல உதாரணமாக சொல்ல முடியுமோ என்று தோன்றியது. ஒன்றுமில்லாததற்கெல்லாம் அஞ்சுகிற, ஒன்றுமில்லாததற்கெல்லாம் அண்ணாந்து நோக்குகிற, ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் மறைக்கிற பெண்களை பார்க்கிற பொழுது ஏன் இந்திராணியினுடைய தைரியத்திலே, அவருடைய அணுகுமுறையிலே, வாழ்க்கை சவாலை எதிர்கொள்ளுகிற அந்த விதத்திலே நாமும் ஏன் அதிலிருந்து சிறு துளிகளை கடன் வாங்கி கொள்ளக்கூடாது என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெண்கள், உரிய பெண்கள் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது அந்த மாதிரி மனநிலை இருக்கிற பெண்கள் ஏதேனும் ஒரு கருத்து இரக்கம் செய்து கொள்வார்களேயானால் அதுதான் நாம் இன்றைக்கு விவாதித்த பொருளுடைய, நபருடைய உண்மையான பலனாக இருக்க முடியும். எனவே இந்திராணி ஒரு நல்ல ஒரு நாயகியாக எனக்கு படுகிறார். எனவே தான் அவரை பற்றி எனக்கு சொல்ல தோன்றியது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.